இப்படி சப்பானியாய் ஊனமாய் பிறந்திருக்கிறது. அப்ப அவர் சொன்னார், எங்களுடைய முன்னோர்கள் அமெரிக்கா தேசத்தினுடைய ராணுவம் ஜப்பான் மேல அணுகுண்டை போட்டதுனால அந்த இவர்களுடைய முன்னோர்கள் செத்து மடிந்தார்கள். ஆனாலும் அந்த அணு கதிரானது எங்கும் பரவி இருக்கிறபடினாலே ஒரு புல்லு கூட முளைக்கல. அது மாத்திரமல்ல, அந்த அணு கதிர்களுடைய தாக்கத்தினாலே கர்ப்பத்தில் உருவாகியிருக்கிற குழந்தை எல்லாம் இத மாதிரி உருவாகுது, இத மாதிரி பிறக்குது. ஆகையினால் எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பாக அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு இந்த 60 பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்து, இறைவா அமெரிக்கா செய்த அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், நான் செய்கிற ஊழியத்தை காட்டிலும் 1000 மடங்கு நேர்மையான ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். என்ன உதவி வேண்டும்? இந்தியாவிலிருந்து இவைகளுக்கெல்லாம் துணி அனுப்பி வைக்கிறேன் என்று நான் சொன்னேன். அது போகட்டும். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், அணுகுண்டு பயம். இந்த உலகத்தில் எல்லா நாடுகளும் அணுகுண்டுகளை தயார் பண்ணி வைத்திருக்கு. அந்த அணுகுண்டுகள் வெடித்தால் என்னாகும் தெரியுமா? இப்பொழுது இருக்கிற பூமியில் இருக்கிற ஜனத்தொகையை போல 56 பூமியை இந்த அணுகுண்டுகள் அழித்துவிடும். சொந்த வீட்டை கொளுத்துற மாதிரி அணுகுண்டை தயார் பண்ணி வச்சிட்டு இருக்கிற நாடுகள் அந்த அணுகுண்டை ஏவினாங்கன்னா இந்த பூமியெல்லாம் உருகி போயிடும். இந்த பூமி மாத்திரமல்ல, 56 பூமி அழிக்கத்தக்கதான அணுகுண்டுகளை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டு இந்த யுத்தம் வந்த போது பாகிஸ்தான் பிரதம மந்திரி என்ன சொன்னார்? அடுத்து நீங்க தண்ணீரை நிறுத்தினீங்க, அடுத்து நீங்க போற நிறுத்தல அப்படின்னு சொன்னா அணுகுண்டை போடுவோம் என்று சொன்னார். இந்தியாவிலே பாகிஸ்தான் ஒரு அணுகுண்டை போட்டால் 30 கோடி ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள் ஒரு அணுகுண்டுக்கு. ஆகையினாலே அணு ஆயுதங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? சகரியா 14:12, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இயேசு சொன்னார், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. பூமியில ஒரு மனுஷன் கூட தப்ப மாட்டான் அணு ஆயுதம் வெடிச்சதுன்னா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும். இன்னைக்கு இந்த போர் ஓஞ்சி இருக்குன்னா உங்களுடைய என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. திருச்சபையினுடைய ஜெபம் எவ்வளவு வலிமை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 8வது பஞ்சம். மத்தேயு 27:24-7, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனயம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் பல இடங்களில் உண்டாகும். ஃபேமின், பஞ்சம். இந்த பஞ்சத்தெல்லாம் நம்ம இப்ப பார்த்திருக்க மாட்டோம். 1960 நான் பார்த்திருக்கேன், 1960 நான் பார்த்திருக்கேன். பஞ்சம்னா என்ன தெரியுமா? பசி, சோறு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, ரேஷன் கிடைக்காது. யுத்தத்தினாலும் வெள்ளத்தினாலும் கொள்ளை நோயினாலும் எல்லா கடைகளும் மூடி கிடக்கும். காலரா, கொள்ளை நோய். மனிதன் வெளியே வர மாட்டான். கொரோனாவில் வெளியே வந்தோமா, அந்த நேரத்தில் பசிக்கும், எதையோ எடுத்து திம்பாங்க. அரசாங்கம் இந்த வெள்ளம் வருகிற காலத்துல மேல இருந்து ஒரு பொட்டலம் போடும். அந்த ஒரு பொட்டலத்தை பொறுக்கிறதுக்கு 4 பேர் அடிச்சுட்டு சாவான். பஞ்சம். உலகம் முழுவதும் பஞ்சத்தினால் செத்தவர்கள் எத்தனை பேர்? 20ஆம் நூற்றாண்டில் மாத்திரம் 12 கோடி பேர் சாப்பாடு இல்லாம செத்துருக்கான். 12 கோடி பேர். ஆகையாலே பஞ்சங்கள் பல இடங்களில் வருவது கிறிஸ்து இயேசுவின் வருகையின் அடையாளம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யுத்தம் வந்தால் என்ன வரும்? சாவு வரும். சாவு வந்தால் என்ன வரும்? அந்த பிணங்களிலிருந்து கிருமிகள் வரும். கிருமிகள் வந்தால் என்ன வரும்? கொள்ளை நோய்கள் வரும். கொள்ளை நோய்கள் வந்தால் என்ன வரும்? மனிதன் எங்கேயும் வெளியே புறப்பட முடியாது, சம்பாதிக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, உணவு உற்பத்தி செய்ய முடியாது, பஞ்சம் வரும். ஆண்டவர் இயேசு சொல்லி வைத்தார், நான் வருவதற்கு அடையாளம் இவைகள் எல்லாம் என்று சொன்னார். அதுல ஒன்று பஞ்சம். அடுத்தது கொள்ளை நோய். கொரோனாவில் மாத்திரம் 70 லட்சம் பேர் செத்து இருக்கிறாங்க. கணக்கு உங்களுக்கு ஒழுங்கா வந்துச்சா?
அரசாங்கம் ஒழுங்கா சொல்லிச்சா? 70 லட்சம் பேர் கொரோனாவிலே செத்து இருக்கிறாங்க. 15 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 24:7 அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இன்னொரு பங்கை வாசிக்கிறேன். கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். The Black Death 75 மில்லியன் ஜனங்களை வாரிக்கொண்டு போனது. பிளாக் டெத் என்றதான ஒரு கொள்ளை நோய். அடுத்தபடியாக த கிரேட் பிளேக் ஆஃப் செவிலி 2 மில்லியன் ஜனங்களை வாரிக்கொண்டு போனது. அடுத்தபடியாக த ரஷ்யன் காலரா பேண்டமிக், அது 1 மில்லியன் ஜனங்களை வாரிக்கொண்டு போனது. குளோபல் இன்ஃபுளுன்சா பேண்டமிக் 1 மில்லியன் 10 லட்சம் ஜனங்களை அந்த கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போனது. ஸ்பானிஷ் ஃப்ளூ இன்ஃபுளுன்சா பேண்டமிக் 50 மில்லியன் ஜனங்களை அந்த வியாதி பரவின போது அங்கிருந்து பொத்து விழுந்து செத்தான். ஏசியன் ஃப்ளூ இன்ஃபுளுன்சா பேண்டமிக் 2 மில்லியன் ஜனங்களை வாரிக்கொண்டு போனது. ஹாங்காங் ஃப்ளூ 1 மில்லியன் ஜனங்களை வாரிக்கொண்டு போனது. சார்ஸ் என்றதான கொள்ளை நோய் 8 மில்லியன் ஜனங்களை வாரிக்கொண்டு போனது. கோவிட் 7 மில்லியன் ஜனங்களை வாரிக்கொண்டு போனது. கொரோனா கோவிட், அது செகண்ட் கொரோனாவில் தான் பயங்கர மரணங்கள். அடுத்தபடியாக ஒன்றோடு இணைந்தது பூமி எதிர்ச்சிகள். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அதாவது கிறிஸ்துவின் காலத்தில் ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தி தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அது கிமு 11ஆம் நூற்றாண்டு. கிறிஸ்துவின் காலத்தில் ஏற்பட்டது கிமு 1ஆம் நூற்றாண்டு. 11 நூற்றாண்டுகள், 10 நூற்றாண்டுகள் பூமி எதிர்ச்சி இல்லை, பூமி அமைதலா இருந்துச்சு. இப்போ என்ன தெரியுமா, 20ஆம் நூற்றாண்டுல பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் இயேசு சொன்னாரு, நான் வருவதற்கு அடையாளம் பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருஷாந்திர பூமி அதிர்ச்சியின் தொகை என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு உணரக்கூடிய டிடெக்டபிள், அதாவது டிடெக்டபிள்னா அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவைகள் மாத்திரம் அதுல 1 லட்சத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் பூமி எதிர்ச்சி உண்டாயிருக்கு, 1 லட்சம் தான் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக ஒரு வருஷத்துல பயங்கரமான பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு நிறைய டேமேஜ், கட்டடங்கள் இடிஞ்சது, மக்கள் செத்தாங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு 100 பூமி எதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்காது. அடுத்தது 20,000 பூமி அதிர்ச்சிகளை அந்த ரிக்டர் மிஷன் பதிவு செய்திருக்கிறது. இன்னும் ஒரு துளி அப்படி கூட அடிச்சிருந்துச்சுன்னா கட்டடங்கள் இடிஞ்சு, சாலைகள் உடைந்து, விபத்துக்கள் ஏற்பட்டு இன்னும் அநேக மக்கள் அழிந்து போயிருப்பார்கள். மறுபடியும் ரெனோவேட் பண்றது, புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எத்தனை முறை இந்த பூமி இப்பொழுது நடுங்கிக் கொண்டிருக்க காரணம் என்ன? இதே பூமி தான் 11ஆம் நூற்றாண்டிலே ஒரு முறைதான், கிமு 11ல இதே பூமி தான் கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்ன 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்ன ஒரு முறைதான் பூமி குலுங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பூமி குலுங்கிக் கொண்டே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? பூமிக்கு வைத்தறிச்சல். பூமிக்கு என்ன வைத்தறிச்சல்? ஏய் மனிதர்களே, என் மேல வாழ்கிறதான மக்களே, உன் அக்கிரமம் தாங்கலப்பா, எனக்கு வயிறு எரியுது என்று சொல்லி பூமி குலுங்குகிறது போல் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னார், நான் வரும்போது பல இடங்களில் மகா பெரிய பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். உங்களுக்கு தெரியுமா, வருஷத்துக்கு ஒரு 7 புள்ளி, அதாவது 7+ ரிக்டர் ஸ்கேல் ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துலயாவது நடக்குது. ஒரு மாசத்துக்கு 8+ ஒரு இடத்துலயாவது நடக்குது. வருஷத்துல ஒரு மாதத்துல இருக்கிற கணக்கு பார்க்கும்போது இந்த 8 புள்ளி 7 புள்ளி என்றதான நிலை என்பது மகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள்.
அப்படியே லேண்ட் எல்லாம் உடைஞ்சு அப்படியே உள்ள தெரியும், பாதாளமா தெரியும், உள்ளிருந்து எரிமலைகள் வெளியே வரும். இந்த மாதிரி நடக்கிற பூமி எதிர்ச்சி சரித்திரம் பார்த்ததில்ல. இந்த காலத்துல தான் பூமி வெடிச்சே இருக்குது, பிளேட்டுகள் மோதிக்கொண்டே இருக்குது, பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், 5 லட்சம் பூமி எதிர்ச்சிகள் 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள வந்திருக்குது. ஒரு வருஷத்துல 400 500 என்று சொல்லி பூமி எதிர்ச்சிகள் வந்து இன்னும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தாம அப்படியே அடங்கி விடுகிறது. ஒரு முறை பூமி எதிர்ச்சி ஏற்பட்டா அது 2 பிளேட் மோதுறது, அது நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி மோதுனா அது எத்தனை நாட்களுக்கு அசைந்து கொண்டே இருக்குமா தெரியுமா? 30 நாளுக்கு அது அசைந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் பூமியை அந்த மண்ணை கிளப்பிக்கிட்டே இருக்கும். அதனால மனிதன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான், எந்த நேரத்தில் எது நடக்கும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மினிஸ்டான் என்கிறதான ஒரு தேசத்துல ஒரு பூமி எதிர்ச்சி நடந்துச்சு. 1,10,000 பேர் ஒரு வினாடியில செத்து போயிட்டான். ஒரு செகண்ட் தான் 1,10,000 பேர் இறந்து போனார்கள். ஆகையினாலே 1900க்கு பின்பு ஏற்பட்ட பூமி எதிர்ச்சிகளை வேகமாய் சொல்லுகிறேன். ஹைட்டி என்ற இடத்துல 3,16,000 பேர். சைனாவில் ஹைவான் என்கிற இடத்துல 2,73,400 பேர். டாங்சான் சைனா 2,42,800 பேர். சுமத்ரா இந்தோனேஷியா 2,27,900 பேர். கான்டோ ஜப்பான் 1,42,800 பேர். மெசினா சைனா இட்டலி 1,23,000 பேர். மெசினா இட்டலி. சிச்சுவான் சைனா 87,600 பேர். காஷ்மீர் பாகிஸ்தான் 87,400 பேர். ஆங்காஸ் பேரு 70,000 பேர். இந்த 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு உள்ள இத்தனை மில்லியன் மக்கள் செத்து மடிஞ்சிருக்காங்க. காரணம் என்ன? அவர்கள் வாடுகிற இந்த பூமி அதிர்ந்து அழிந்து போனார்கள், நாசமாய் போனார்கள். ஒரு வினாடியிலே அப்படியே மண் மூடி போனார்கள். வீடெல்லாம் அப்படியே மண்ணுக்குள் போனது. அவர் வைத்திருந்த டிவி, வைத்திருந்த இன்டர்நெட், வைத்திருந்த போன், வைத்திருந்த பொண்ணு, வைத்திருந்த முத்து, வைத்திருந்த சொத்து, வைத்திருந்த பணம் எல்லாம் பூமிக்குள்ள போச்சு, உயிரும் போனது. ஆகையினாலே இந்த பூமி எதிர்ச்சிகள் எதை குறிக்கின்றன? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது சமாதானம் என்பார்கள், ஆனால் பகைதான் உண்மையில் இருக்கும். போன்ற ஐக்கியத்தை ஏற்படுத்த விரும்புகிற எந்த நாடும் சமாதானம் இருப்போம், ஒற்றுமையா இருப்போம், நமக்குள்ள சண்டை இல்ல, நமக்குள்ள பிரச்சனை இல்ல, விட்டு கொடுப்போம்னு கூடி கூடி பேசுவாங்க. எப்போ யாரு எவனை கவிழ்க்கிறான்னு பேசிட்டு அவன் இறுதியம் அவனுக்குள்ள இருக்கும். ஆண்டவர் அதை சொல்லிவிட்டார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் சொல்லுது, நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:3 சொல்லுது, சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. கிறிஸ்து இயேசு எப்படி வருவாராம்? 2 அடையாளத்தை சொன்னார். ஒன்று, திருடன் வருகிற விதமாய் வருவார். இன்னொன்று, கர்ப்பஸ்திரிக்கு கர்ப்ப வேதனை வருகிறது போல கர்த்தருடைய வருகை இருக்கும். இது 2ம் மனுஷனால கணக்கிடவே முடியாது. மனிதனால இதற்காக காத்திருக்க முடியாத. அவன் தூங்குகிற நேரத்தில் அவன் இப்பொழுது நடக்காது என்று நினைக்கிற நேரத்தில் நடந்து முடிகிறது தான் இந்த 2மே. இயேசு சொன்னார், ஆகையினால் விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள், பரிசுத்தமாய் ஜீவியுங்கள், எனக்கு காத்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சமாதானம் சமாதானம் என்பார்களாம், சமாதானம் இருக்காதாம். அப்படி சொல்லுகிற காலம், அப்படி ஒரு ட்ரீட்டி ஏற்படுகிற காலம், அப்படி ஒரு ஐக்கிய ஒப்பந்தம் ஏற்படுகிற காலம் முன்னே இருந்ததில்லை. மனிதன் மனிதனை பகித்துக் கொண்டிருந்தான், நாடுகள் நாடுகளை சூறையாடி கொண்டிருந்தன. இது நமக்கு வேண்டியதல்ல, நம்ம எல்லாம் சமாதானமா இருப்போம் என்று கூடித்தான் ஐக்கிய நாடுகளை உண்டாக்கினார்கள், ஐக்கிய அரபு நாடுகளை உண்டாக்கினார்கள், ஐக்கிய நாடு சபையை உண்டாக்கினார்கள். ஆனாலும் ஒரு நாடும் ஒருவருக்கு உதவி செய்வதில்லை. ஒருவனை ஒருவன் மிஞ்சி இன்னும் எல்லைகளை பெரிதாக்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு சைனா இருந்த அளவை விட அதிகமாக வளர்ந்திருக்கிறது. எப்படி தெரியுமா? இந்தியாவிலிருந்து ஒரு பகுதி, அஸ்ஸாமிலிருந்து ஒரு பகுதி, பாகிஸ்தானிலிருந்து ஒரு பகுதி,
ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு பகுதியை அவர்கள் சிறைபிடித்து அவர்கள் ஆக்கிரமித்து தங்கள் எல்லைகளை பெரியதாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா சுருங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே போர் நிச்சயம். பிரச்சனை மாற போகிறதில்லை. காஷ்மீர்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி என்று இருக்கிறது. அதனால் இந்தியா சுருங்கி போய்விட்டது. போர் நிச்சயம். எல்லைகளை, பூமி ஆசை, நிலத்தின் மேல ஆசை, மண் மேல ஆசையில தான் அலெக்சாண்டர் முதற்கொண்டு எல்லாம் வெறிபிடித்து அலைந்தான். ஒன்றையும் கொண்டு வரல, ஒன்றையும் கொண்டு போகல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதோ சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு சங்கத்தை ஏற்படுத்துவார்கள். அது நான் வருகிறதற்கு ஒரு அடையாளம் என்று சொல்லிவிட்டார். இஸ்ரவேல் அந்தி கிறிஸ்துவிடத்திலே ஏமாந்து போகிறது அடுத்த அடையாளம். தானியேல் 9:27 இப்படியா சொல்லுகிறது. அவர் ஒரு வாரம் அளவும், அவர் என்ற வார்த்தையை பைபிள் வச்சிருக்கிறவங்க அவன் என்று நீங்கள் மாற்றி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது அவர் அல்ல, தமிழ் மொழிபெயர்ப்பின் தவறு. அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஓய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேலும் தீர்வு மட்டும் சொரியும் என்றான். இதோ பாழாக்குறவன் ஆன்டி கிரைஸ்ட். அவன் அந்தி கிறிஸ்து. இயேசுவின் வேஷத்தை போட்டு இந்த உலகத்துக்கு வர ஆயத்தமாக எங்கோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த உலக ஆட்சியை அனைவரும் ஒன்று சேர்ந்து சமாதானம் ஐக்கியம் என்று சொல்லி அவன் கையில் கொடுக்க போகிறார்கள். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் நாடு அவனை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளும். இயேசு வந்தார், நான் மேசியா என்று சொன்னார், இரட்சகர் என்று சொன்னார், தேவகுமார் என்று சொன்னார். அதை அவர்கள் கோபப்பட்டு அவரை சிலுவையில் அறைய அவர்கள் ஆயத்தமானார்கள். அவரை விசுவாசிக்க அவர்கள் மறுத்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 5:43, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்தி கிறிஸ்துவிடத்திலே ஏமாந்து போக அதற்கான ஆயத்தங்கள் பூமியில நடக்கும். அந்த காலம் தான் நான் வரப்போகிற காலம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தார். சீரியா டமஸ்கஸ் அழிவு. சீரியா தேசத்துல அதனுடைய தலைநகரம் டமஸ்கஸா இருக்கிறது. தமஸ்கு என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஏசியா 17:1 தமஸ்குவின் பாரம். இதோ தமஸ்குவானது நகரமாய் இராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். எரேமியா 49:23 சொல்லுது. தமஸ்குவை குறித்து சொல்வது, ஆமாத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரத்தின் ஓரமாய் சஞ்சலம் உண்டு, அதற்கு அமைதி இல்லை. தமஸ்கு தளர்ந்து போகும், புறங்காட்டி ஓடி போகும். திகில் அதை பிடித்தது. பிரசவ ஸ்திரியை போல இடுக்கமும் வேதனைகளும் அதை பிடித்தது. தமஸ்கு டமாஸ்கஸ் என்ற ஒன்று இன்னைக்கு இல்ல, அழிஞ்சு போச்சு. பாலஸ்தீன்ல கிட்டத்தட்ட அந்த பகுதிகள் அழிந்தே தரைமட்டமா இருக்கல. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் படிச்சவங்களுக்கு தெரியும். எல்லாம் கண்ணால இன்டர்நெட்